வணக்கம். இந்த வீடியோல வீர விளைஞ்ச மண்ணு சிவகங்கை சீமையில காரைக்குடியில கோயில் வாங்கியிருக்கிற முத்துமாரியம்மன் கோயில் வரலாறை பத்தியும் இங்க நடக்கக்கூடிய மாசி பங்குனி திருவிழாவை பத்தியும் பார்க்கலாம் வாங்க. இந்த சிவகங்கை மண்ணுக்கு எம்புட்டு தூரம் கோபம், ரோசம், ஆக்ரோஷம் இதெல்லாம் இருக்குமோ அதை போல பாசம் காட்டுறதுலையும் பக்தி செலுத்துறதுலையும் இவங்களை அடிச்சுக்கிறவே முடியாது. இன்னையில இருந்து ஒரு 67 வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன பிள்ளை இந்த ஊருக்கு வருதப்பா, அப்படி வந்து சேர்ந்த பிள்ளை அங்கனையே தங்கி சாமியா மாறி போகணும் அப்படின்னு விதி இருந்திருக்கு. அந்த புள்ள யாரு, அவ எங்க இருந்து வந்தா, எதுக்காக இந்த ஊருக்கு வந்தா, இங்க என்னென்ன அதிசயங்களை எல்லாம் பண்ணுனா, சாதாரண ஒரு மானிட பொண்ணு எப்படி முத்துமாரியம்மான்னு பேர் வாங்கடா, இப்படி நிறைய விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம், இப்ப நம்ம பாக்குற இந்த காரைக்குடியில மீனாட்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டா நிறைய பேரு இந்த கோயிலுக்கு வெவ்வேறு பேர்களை சொல்றாங்க. சில பேரு சின்ன முத்துமாரியம்மா கோயில் அப்படின்னு சொல்றாங்க, சில பேரு லலிதா முத்துமாரியம்மா அப்படிங்கிறாங்க, இன்னும் சில பேரு தக்காளி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் இந்த ஒரே கோயிலுக்கு இத்தனை பேர்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோயில் உருவான வரலாறுக்குள்ளதான் போய் நம்ம தேடி பார்க்கணும். 1956 வருஷம் சுதந்திரம் வாங்கி வெறும் 9 வருஷம் தான் ஆகியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஏகபோக வசதிகளோ, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு பஸ், காரு, இப்படி வண்டி வாகனங்களோ, போற வழியில பசிச்சா சாப்பிடுறதுக்கு ஓட்டலோ, இப்படி எந்த வசதியுமே இல்லாத ஒரு காலகட்டம். எம்பட்டு தூரம் போறோம்னாலும் சரி, சாமானியப்பட்ட ஆளுக நடையா நடந்து கால்நடையாத்தான் போயிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல மாரிக்கெல்லாம் மாறி சமயபுரம் மாரியாத்தா கோயில் வாங்கி இருக்கிற அந்த திருச்சி சமயபுரத்துல இருந்து ஒரு 8 வயசு பொண்ணு 100 கிலோமீட்டருக்கு மேல நடையா நடந்து யாரோட துணையுமே இல்லாம தன்னந்தனியா இந்த காரைக்குடிக்கு வந்து சேர்ந்திருக்கா. இன்னைக்கு இருக்கிற வழித்தடத்திலேயே பார்த்தா கூட பெரிய ஆளுக ஒரு நாள் பூரா விடாம நடந்து வந்தா கூட 21-22 மணி நேரம் ஆகும் சமயபுரத்துல இருந்து இங்க காரைக்குடிக்கு வந்து சேர்றதுக்கு. அதுலயும் நம்ம கதையில சொல்லப்படக்கூடிய இந்த 8 வயசு சின்ன பொண்ணு அம்பட்டு தூரம் யாரையுமே துணைக்கு பிடிக்காம ராத்திரியும் பகலுமா எத்தனையோ முள்ளுக்காடுகளையும் கரடு முரடுகளையும் தாண்டி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கா. இப்படி யாரோ புதுசா ஒரு புள்ள நம்ம ஊர் மந்தையில வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த ஊர்ல இருந்த தான் தோன்றி பெருமாள் அப்படிங்கிற ஐயா அந்த சின்ன குழந்தைக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்தை பாக்குறாரு, அந்த பொண்ணுக்கு உடம்பு பூரா அம்மை போட்டிருக்கு. இப்படி அம்மைய சுமந்துகிட்டு தான் வேற ஒரு வெளியூர்ல இருந்து சமயபுரத்துல இருந்து இந்த பொண்ணு தனியா காரைக்குடிக்கு வந்து சேர்ந்திருக்கா. சரி, அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த பொண்ணை பாதுகாத்து வராரு. இப்படிப்பட்ட சமயங்கள்ல அந்த பொண்ணு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பலிக்கிறத அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இந்த பொண்ணு சொல்லுற விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்குது அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பொண்ணு கிட்ட வந்து அவங்களுக்கு வாக்கு கேட்டுட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ஊருக்கு புதுசா வந்து வெறும் கொஞ்ச நாள் மட்டுமே ஆயிருந்த இந்த பொண்ணை ஒரு கடவுளுடைய ஸ்தானத்துக்கு வச்சு அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் பழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல பக்தி செலுத்துறதும் அவகிட்ட பாசம் காட்டுறதுமா ஒரு பக்கத்துல இருக்கும்போது, இன்னும் சில பேரு இந்த பொண்ணுக்கு அப்படி ஒண்ணு பெரிய சக்தி எல்லாம் இல்ல, இந்த பொண்ணு ஏதோ வந்து உங்ககிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அம்மைய கூட அவளால குணப்படுத்திக்க முடியல, ஒரு ஊர் விட்டு நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கா, அவ எப்படி உங்களுடைய குறைகளை பூரா தீப்பா, அவ சொல்றதெல்லாம் ஏதோ எதேச்சையா நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான், அதுக்கும் அவளுடைய சக்திக்கும் அப்படின்னா எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணை நம்பி மத்தவங்களும் போய் வாக்கி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்துல இந்த பொண்ணை கிண்டல் அடிச்சுக்கிட்டு பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருந்ததுல ஒருத்தரை பார்த்து இந்த பொண்ணு ஒரு வாக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அப்பா நீ என்ன நம்புற நம்பலைங்கிறது ரெண்டாவது விஷயம், இப்போ உன் வீட்டு கிணத்தடியில ஒரு தக்காளி செடியில ஒரு தக்காளி பழம் இருக்கு, அதை கொண்டு வந்து எனக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணு சொல்லுது. ஏற்கனவே இவரு அந்த பொண்ணை பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தவரு அவர்கிட்டயே போய் உங்க வீட்டு கிணத்தடியில ஒரு தக்காளி செடி இருக்கு, அதுல ஒரு தக்காளி பழம் இருக்கு, எனக்கு கொண்டு வா அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவர் வீட்டுல அப்படி எந்த தக்காளி செடி இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால உனக்கு சக்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, நீயே இப்ப எனக்கு ஒரு வழி காட்டிட்ட, என்னோட வீட்டு கிணத்தடியில ஒரு புல் பூண்டு கூட கிடையாது, தக்காளி செடி கண்டிப்பா கிடையவே கிடையாது, அதுலயும்
தக்காளி செடியே இல்லைன்னு சொன்னா அதுல ஒரு தக்காளி பழம் வேற இருக்கு, அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு என்கிட்டயே சொல்றியே பாப்பா, இரு நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு கிணத்தடியில போய் அவர் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஒரு தக்காளி செடி வளர்ந்திருக்கு, அதுல ஒரு தக்காளி பழமும் இருந்திருக்கு. இன்னைக்கு காலையில நான் பார்க்கும்போது இங்க இப்படி ஒரு செடியே இல்லையே, ஆனா அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா தக்காளி செடி மட்டும் இல்லாம அதுல தக்காளி பழமும் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பத்தான் அந்த பொண்ணுடைய மகிமை, அவளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, அவளை இவ்வளவு நேரமா பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இனிமேலும் அந்த பொண்ணு கிட்ட போய் விளையாட முடியாது, இல்ல இல்ல தக்காளி செடி எல்லாம் என் வீட்டுல இல்ல, தக்காளி பழமும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தவும் முடியாது. அந்த பொண்ணுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடோடி போய் அந்த தக்காளி பழத்தை பிடுங்கிட்டு போய் அந்த பொண்ணு கிட்டயே சமர்ப்பணம் பண்றாரு, அந்த பொண்ணை கிண்டல் பண்ணவரு. இதுக்கப்புறமா தான் எப்படி இவ்வளவு நேரமா அந்த பொண்ணை எதிர்த்துக்கிட்டு இருந்த மத்தவங்க யாருமே அந்த பொண்ணை நம்பாதீங்க, அவ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தரே அந்த பொண்ணோட கால்ல வந்து விழுந்து அம்மா என்ன மன்னிச்சிரு, உன்னுடைய மகிமை தெரியாம உன்னை பத்தி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தடியில முளைச்சிருந்த தக்காளி பழத்தையும் கொண்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இன்னும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பொண்ணை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்ப சொன்ன இந்த அத்தனை விஷயங்களுமே நடந்தது ஒரு வாரம் 10 நாள் இந்த கேப்புக்குள்ள நடந்திருக்கு. அதுக்குள்ள எங்கேயோ சமயபுரத்துல இருந்து புதுசா வந்த அந்த பொண்ணு ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவளால முடிஞ்ச வரைக்கும் நல்ல வாக்கு சொல்லியிருக்கா, அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறதுன்னு வழிகாட்டி இருக்கா, நிறைய பேருக்கு அவங்க மன கஷ்டங்களை எல்லாம் போக்கி விட்டுருக்கா. அது மட்டும் இல்லாம தன்னை நம்பாம இருந்த ஒருத்தருக்கு தன்னுடைய சக்தியையே வெளிக்காட்டி தான் யாரு அப்படின்னு இந்த மக்களுக்கு எல்லாம் புரிய வச்சிருக்கா. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா 1900